இயக்குனர் பிரகபல் அப்படின்றவருடைய இயக்கத்தில் நடிகர்கள் யுவன் கிருஷ்ணா, ரிதான் கிருஷ்ணாஸ், அம்மு அபிராமி, மதுசூதன் ராவ் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜாக்கி. இந்த ஜாக்கி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை போன்ற கலாச்சார விளையாட்டுகள் போல கிடாமுட்டு சண்டையும் காலங்காலமாக மதுரை பகுதியில் நடைபெற்று வந்துட்டு தான் இருக்குது. கிடாமுட்டு சண்டையை மையமாக வச்சு உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஜாக்கி திரைப்படம். மதுரையில் ஷேர் ஆட்டோ ஓட்டக்கூடிய ராமர், அதாவது யுவன் கிருஷ்ணா, தான் வளர்க்கக்கூடிய காளி அப்படின்ற கிடாவை கிடாமுட்டு போட்டிக்கு அழைச்சிட்டு வராரு. இந்த போட்டியில் வருடம் ஜெயிச்சு மெடல் வாங்கக்கூடிய கார்த்தி, அதாவது ரிதான் கிருஷ்ணாஸ், இந்த அண்ணும் போட்டியில் ஜெயிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால அவருடைய கிடா கூட, அதாவது கார்த்தியினுடைய கிடா கூட மோதலுக்கு தயாராகிறார் ராமர். இவங்களுடைய கிடாக்கள் மோதக்கூடிய நிலையில் ராமரின் கிடா காளி வெற்றி பெறுது. அதை பொறுத்துக்கொள்ள முடியாத கார்த்தி அடுத்தடுத்து ராமருக்கு தொல்லை தருவதுடன் ராமருடைய கிடா காளியை வெட்டி சாய்க்க முயல்றாரு. இந்த மோதலின் முடிவு தான் என்ன அப்படின்றத அந்த கிடாமுட்டு போட்டியை மையமாக வச்சு பின்னணியாக வச்சு உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஜாக்கி. கிடாமுட்டு சண்டை அப்படின்றது அவ்வப்போது ஒரு சில திரைப்படங்களில் ஒரு காட்சிகளாக வந்துட்டு போயிருக்கு. ஆனால் கிடாமுட்டு சண்டையை மையமாக வச்சு வந்திருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை தயாரிக்கிறதுக்காக இயக்குனர் பிரகபல் 3 ஆண்டுகள் மதுரையிலேயே தங்கி அதன் வரலாறுகளை ஆராய்ந்து ஸ்கிரிப்ட் உருவாக்கி இருக்கிறது முக்கியத்துவம் பெறுது. கிடாமுட்டு சண்டையை மையமாக வச்சு நம்ம ஒரு திரைப்படத்தை இயக்குறோம் அப்படின்றதுக்காக சும்மா ஏனோதானோன்னு கதையை எழுதிடாம அதில் ஒரு காதல், சென்டிமெண்ட், பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அதை ஒரு முழு திரைப்படமாக உருவாக்குறதுக்கு அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிறத ஓரளவு ரசிக்க முடியுது. இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய யுவன் கிருஷ்ணா தனது கிடா காளியிடம் காட்டக்கூடிய பாசம், நேசம் எல்லாமே ரொம்ப உயிர்ப்போட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த கிடா கூட ஜஸ்ட் அந்த படத்துக்காக அவர் வந்து நடிச்ச மாதிரியே தெரியல. அந்த கிடா கூட அவர் வருட கணக்கில் பழகி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றத காட்சி புரிஞ்சுக்க முடியுது. அவங்க 2 பேருக்குமான அந்த அந்யோன்யம், அந்த நேசம் படத்தில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. வில்லன் கார்த்தியாக வரக்கூடிய ரிதான் கிருஷ்ணாஸ் தொடக்கம் முதல் கிளைமேக்ஸ் வரை தன்னுடைய வில்லத்தன நடிப்பை அந்த கெத்தை விடாமல் நடிச்சிருக்காரு. இவர் வளர்த்திருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனமான கிடா கூடயுமே இவர் நல்லா பழகி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றத அந்த முரட்டு கிடாவின் கம்பை பிடிச்சி இவர் சண்டை மைதானத்திற்கு அழைச்சிட்டு வரும்போது நம்மளால் உணர முடியுது. கிடாக்கள் ஒன்னோட ஒன்று மோதிக்கக்கூடிய அந்த சண்டை காட்சியில் இடக்கூடிய அந்த கொம்பு மோதல் சத்தம் காதில் இடியா பாயுது. அதை டெக்னிக்கலாக நல்லாவே படமாக்கியிருக்காங்க. அம்மு அபிராமி காதல் காட்சிக்கு பயன்பட்டிருக்காரு. மற்றபடி படத்தில் அவங்களுக்கு பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. எப்போதும் வில்லனாக வரக்கூடிய மதுசூதன் ராவ் இந்த திரைப்படத்தில் நியாயமான நடுவராக வர்றது ஆச்சரியமாக இருக்குது. படத்தை பிரேமா கிருஷ்ணதாஸ் தயாரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது இசையமைப்பாளர் சக்தி பாலாஜி மதுரை மண்ணுக்கு ஏற்ற கிடா சண்டைக்கான விறுவிறுப்பான பின்னணி இசையை கொடுத்திருக்காரு. என்எஸ் உதயகுமார் ஒளிப்பதிவு பழைய மதுரையை பார்க்கறது போல காட்சிகளை சித்தரிச்சிருக்காரு. ஆர்பி பாலா அவருடைய வசனங்கள் ஒரு சில இடங்களில் கவனிக்க வைக்குது. ஏற்கனவே மட்டி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த பிரகபல் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் அவர் நினைச்சதை பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் ஓரளவு பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். கிடாமுட்டு சண்டையை மையப்படுத்தி இது வரைக்கும் பெரும்பாலான திரைப்படங்கள் வந்ததில்லை. முதல் முறையாக அந்த திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த கிடாமுட்டு சண்டைகளை உண்மையாகவே நல்லாவே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதற்கான கேமரா கோணங்களாக இருக்கட்டும், அந்த கிடாக்களை அதற்காக வளர்த்ததாக இருக்கட்டும், அந்த காட்சிகளை படமாக்கிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆடுகளம் திரைப்படத்தில் எப்படி அந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சம், பகை தான் படத்தினுடைய கதை அப்படின்னாலுமே கூட சேவல் சண்டை காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக படமாக்கி நம்ம ரசிக்க வச்சிருப்பாங்களோ, அதேமே அந்த கிடாமுட்டு சண்டை காட்சிகளை ஓரளவு நல்ல சுவாரஸ்யமாக படமாக்கி நம்ம ரசிக்க வச்சிருக்காங்க. 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பகை தான் அந்த படத்தினுடைய மொத்த ஒன்லைன் அப்படின்னாலுமே கூட அந்த பகை ஏன் வந்துச்சு, அதை வச்சு இந்த கிடாமுட்டு சண்டைக்கான பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத பேசியிருக்கிறது இந்த படத்தை ஓரளவு சுவாரஸ்யமாக்கியிருக்கு. பட் இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த ஃபீலை கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிடாமுட்டு சண்டை காட்சிகளை மட்டுமே நம்ம இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கதையில் இன்னும் கொஞ்சம் சிரத்தை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, எழுத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் கூட்டியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு படைப்பா இந்த ஜாக்கி திரைப்படம் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கும். இப்பவும் அந்த கிடாமுட்டு சண்டை காட்சிகள்லாம் மேக்கிங் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்கிரிப்டிங்காக இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராப்பர் எழுத்தாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம் வேற மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்றதான் படம் பார்த்து முடிக்கக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணமாக இருக்குது. இந்த திரைப்படத்தை தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா, குடும்பத்தோடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ரத்தம் தெரிக்கக்கூடிய சண்டை காட்சிகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் குழந்தைங்களை கூட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்தினுடைய கிடாமுட்டு சண்டை வரலாற்றெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதற்கான அந்த சண்டை காட்சிகளான நேரில் போய் பார்க்க முடியல, நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்கள்கிட்ட பணமும் நேரமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன் டைம் வாட்ச் கொடுக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஜாக்கி திரைப்படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா, படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதிய பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.